ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லீனியர் சர்ச். ஓகேவா? அது என்ன லீனியர் சர்ச்? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சர்ச்சிங்னா என்ன, சார்ட்டிங்னா என்ன அப்படிங்கிறலாம் சொல்லியிருக்கோம். அந்த சர்ச்சிங்கில் ஒரு மெத்தட் லீனியர்னால் ஒரு ஆர்டராக செக் பண்ண போகிற இதிலே கொடுத்துருப்பான். லீனியர் சர்ச் இஸ் ஆல்சோ கால்டு சீக்வென்ஷனல் சர்ச். சீக்வென்ஷனாக ஒன்று ஆர்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம். A sequential method for finding a particular value in the list. இப்போ செட் ஆஃப் லிஸ்ட்டில் நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் சிங்கிள் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி. இப்போ கிளாஸில் ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனை சர்ச் பண்ணுற மாதிரியோ, இல்லை நிறைய புக்ஸ் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் புக்ஸை சர்ச் பண்ணுற மாதிரியோ இங்கே சர்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ லைப்ரரி போகிறோம், லைப்ரரியில் நிறைய புக்ஸ் வரிசலாக அடிக்கிறதுக்கு இதில் நீ தேடுற புக்கை சர்ச் பண்ணணும். அப்போ அதுமாதிரி யூஸ் பண்ணுற மெத்தட் தான் லீனியர் சர்ச் அப்படின்னு சொல்ல போகிறோம். திஸ் மெத்தட் செக் த சர்ச் எலிமெண்ட் with each element in a sequence until the desired element is found அப்படின்னு. ஏதாவது தேடுற வரைக்கும், இப்போ பையில் ஒரு பென் இருக்குது, பைக்குள்ளே இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல, பைக்குள்ளார் ஏதோ ஒரு இடத்துல கிடக்குங்கிறப்ப அது கிடைக்கிற வரைக்கும் பையை தேடிகிட்டே இருப்போம்ல, அதேமாரி ஒரு வரிசையில் ஒரு ஆர்டராக இருக்குது, அதில் நான் சர்ச் பண்ணுற எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லீனியர் சர்ச் அப்படின்னு பேர். இன் திஸ் அல்காரிதம் லிஸ்ட் நீட் நாட் டு பி ஆர்டர்ட். இது முக்கியமான பாயிண்ட், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நீட் நாட் டு பி ஆர்டர்ட் அப்படின்னால் இதில் லிஸ்ட்டு ஆர்டராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அசெண்டிங் ஆர்டராகவோ டிசெண்டிங் ஆர்டராகவோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஓகே, இதோட ப்ரொசீஜர் என்ன? ட்ராவர்ஸ் த அரே யூஸிங் லூப் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன அரே யூஸிங் லூப் அப்படின்னா, ஒரு அரே யூஸ் பண்ண போகிறோம். அரே அப்படிங்கிறத லாஸ்ட் இயர் நம்ம பார்த்துருப்போம், C++ல் கூட பார்த்துருப்போம். ஏன்னா சிங்கிள் வேரியபிளில் மோர் தென் ஒன் வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வரும், பார்த்துப்போம். இப்போ எனக்கு நான் வரிசையில் நிறைய நம்பர் வச்சுருக்கேன். என்ன நம்பர் வச்சுருக்கேன்? இப்போ எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2ன்னு ஒன்று வைக்கிறேன், 7, 8ன்னு ஒன்று வைக்கிறேன். இது மவுஸில் எழுதுறதுனால ஒரு மாதிரியாக இருக்கும். 10, 15, 6 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை பார்த்தா தெரிஞ்சிடும் இது எந்த ஆர்டர்லையும் இல்லை, அசெண்டிங் ஆர்டர்லையும் இல்லை, டிசெண்டிங் ஆர்டர்லையும் இல்லை, எல்லாம் கலந்து கட்டியிருக்கு. அப்போ இதை நான் ஒரு லூப்பில் க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஒரு அரேயில் க்ரியேட் பண்ணுறேன்னா அரேவை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரிப்ட் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆர்டராக இருக்கணும். அப்போ இந்த 2ங்கிறது எந்த பொசிஷனில் இருக்குன்னா 0ங்கிற பொசிஷனில் இருக்கும். அடுத்தது 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்த நம்பர் 4, அடுத்தது 5 எப்படின்ட்டு இருக்கும். இப்போ மொத்தம் 6 எலிமெண்ட் இருக்குது. மொத்தம் 6, 0லேருந்து 5 வரைக்குங்கிறனால மொத்தம் 6 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். இப்போ இதை சர்ச் பண்ணணும். எப்படி சர்ச் பண்ணுறது? இப்போ எனக்கு இதில் ஏதாவது ஒரு நம்பர் கணக்கில் எடுத்துக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன், 15 அப்படின்ட்டு இருக்கான்னு நான் செக் பண்ணணும். இன் எவரி இட்ரேஷன், ஒவ்வொரு லூப்லையும் என்ன பண்ணணும், கம்பேர் த டார்கெட் சர்ச் கீ வேல்யூ வித் த கரண்ட் வேல்யூ. டார்கெட் சர்ச் கீனா நம்ம சர்ச் பண்ண போகிறது என்னென்னா 15ங்கிற நம்பர் இருக்கா அப்படின்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ எவரி கரண்ட் வேல்யூனா ஃபஸ்ட்டு கரண்ட் வேல்யூ என்னங்கிறது 2ல் பார்க்கும். 2ங்கிறது 15ஆ, இந்த இடத்துல 15 இருக்கா, அதாவது இந்த இண்டெக்ஸை தான் கணக்கில் எடுத்துக்கும். 0th இண்டெக்ஸில் 15 இருக்கா அப்படின்னு பார்க்கும். இல்லை இருக்குதா? இஃப் த வேல்யூ மேட்ச் ஆனிச்சுன்னா டிஸ்பிளே பண்ணும், இல்லைன்னா மூவ் டு தி நெக்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ இங்கே பார்க்குறோம், இல்லை மேட்ச் ஆகலை, அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல. இஃப் த வேல்யூ டு நாட் மேட்ச் மூவ் டு தி நெக்ஸ்ட் அரே எலிமெண்ட். அடுத்த எலிமெண்ட்னா 1 இதில் போகும். 15 இருக்கா, 1ல் 15 இருக்கா, இல்லை 7 இருக்குது, மேட்ச் ஆகலை, திரும்பி அடுத்தது போகும். 8 மேட்ச் ஆகலை, 10 மேட்ச் ஆகலை, 15 எஸ் நம்ம தேடுறது 15 மேட்ச் ஆகுது. அப்போ மேட்ச் ஆகிறப்ப அரே எந்த ஏதோ 4th எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிஞ்சு போயிடும். ஓகேவா? அப்போ 6 சர்ச் பண்ணணும்னா தேவையில்லை, ஏன்னா இங்கே அரே எலிமெண்ட்ஸ் கிடச்சிருச்சு, அதனால் அடுத்து எதுவும் செக் பண்ணாது. ஓகேவா? இன்கேஸ் நான் இந்த 15க்கு பதிலாக 151 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ 151ங்கிற நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட செக் பண்ணும், இல்லை, இதில் ஒவ்வொன்று தான் செக் பண்ணிக்கிட்டே வரும். 5th எலிமெண்ட்லையும் செக் பண்ணி பார்க்கும், இல்லை. அப்போ எந்த எலிமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறப்ப இஃப் நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட், எந்த மேட்சும் வரல அப்படின்னா டிஸ்பிளே த சர்ச் எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். சர்ச் எலிமெண்ட் தேடினா கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வரும். இது பார்க்குறதுக்கு தான் பயங்கரமாக இருக்கும், கடைசியில் ஒன்றுமே கிடையாது. வரிசையில் நம்பர் இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்குறோம். நான் தேடுற எலிமெண்ட் எதில் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை சொல்ல போகுது, இல்லை அப்படின்னா ஒரு நம்பரே இல்லை அப்படின்னு வந்துட்டு போகுது. அவ்வளோதான். அதுதான் இவ்வளோ அழகாக சுற்றி வளைச்சி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது இருக்குதா? நம்ம அரேன்னு பார்த்தோம், 0 தான் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தோம், 4 வரைக்கும் இருக்குது. 0 to 4னா மொத்தம் 5 நம்பர்ஸ் வந்துடுமா? ஸோ அதோட வேல்யூஸ் 10, 12, 20, 25, 30 அப்படின்ட்டு இருக்குது. இது அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, இது என்ன ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நான் இதில் சர்ச் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, அவன் எந்த வேல்யூ சர்ச் பண்ண போகிறான்னா அது டார்கெட் வேல்யூ. அப்போ டார்கெட் வேல்யூ 77 அப்படின்னு பார்க்குறோம். இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு கீ எலிமெண்ட் இதில் வந்து செக் பண்ணி பார்க்கும், இருக்கா 10ன்னு இருக்குது, 77 அது இல்லை. அடுத்தது இதை விட்டுட்டு அடுத்த செகண்டுக்கு போகும்.
அதுவும் இல்லை. அடுத்தது செக் பண்ணணும். ஓகே சரி, இந்த இதில் வரும், மாற்றி சொல்லிட்டேன். இப்போ என்ன வரும், இதில் செக் பண்ணும். இது 77 இல்லை, இதுவா இல்லை, இப்படியே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வரும். ஓகே இதோ இருக்குது 77. அப்போ இது எத்தனாவது எலிமெண்ட்டாக இருக்கும்? அப்போ இந்த 5ங்கிறது உனக்கு 0th எலிமெண்ட் அப்படின்னால் இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ எனக்கு 4th எலிமெண்ட். அப்போ இதுதான் என்ன பண்ணணும், அவுட்புட்டாக காட்டிடுச்சா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 2ல் 101லேருந்து ஆரம்பித்து வேல்யூ வந்திருக்குது. ஓகே, இதில் நான் 200 அப்படின்னு சர்ச் பண்ணுறேன், தேடி பார்க்கும், இல்லை, இதுவும் இல்லை. இப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கும், எதுவுமே இல்லை. அப்போ என்ன ஆகிடும், அந்த எலிமெண்ட்ஸ் எதுலையுமே இல்லை அப்படிங்கிறப்ப ஐட்டம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரணும். -1 அப்படின்னு வரும். -1 அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். ட்ராவலர்ஸ் அரே அப்படின்னு சொல்லுவோம். அரே வாட்டம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இண்டெக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். வேல்யூ இருந்துச்சுனால் ஓகே, இல்லைனா அடுத்த எலிமெண்ட்டை செக் பண்ணணும். அதுலேயும் இருந்துச்சுன்னா ஆன்சர் ஓகேன்னு சொல்லிவிடும். இல்லை அப்படின்னா செக் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கும். மேட்ச் ஆனிச்சுன்னா ஓகே, மேட்ச் ஆகலை அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லியிருக்கோம், லீனியர் சர்ச். லீனியர் சர்ச்சுக்கு இன்னொரு பேர் சீக்வென்ஷியல் சர்ச் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே.